முப்படையைச் சேர்ந்த வீரநாரிகள், கைம்பெண்கள், விதவை தாய்மார்கள் அனைவருக்கும் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியினிலிருந்து ஜீவானந்தம். இனிய மாலை நேர வணக்கம் சகோதரிகளே. இந்த முப்படை குடும்பத்தில் நான் இன்னைக்கு பேச வர்ற ஒரு சில கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லணும் அப்படின்னு மனப்பூர்வமாக சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பாருங்கள், கருத்துக்கள் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதிலேருந்து விலகிச் செல்லலாம். நான் பேசக்கூடிய தலைப்பு வேறு ஒன்றும் கிடையாது. தர்மம் என்ன, அதர்மம் என்ன? நாம் தர்மத்தை செய்கிறதா, அதர்மத்தை செய்கிறதா? தர்மம் நமக்கு எந்த வழியில் நமக்கு துணை நிற்கும், அதர்மம் நம்மளை எங்கே கொண்டு பாதாளத்துக்குள்ளே தள்ளிவிடும், எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? தர்மம் நம்ம எப்படி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய எதிர்கால சந்ததி, நம்முடைய குழந்தைகளை எப்படி பாதுகாக்கும்? அது பற்றி நான் இங்கே சில கருத்துக்களை நான் பதிவு தரணும். தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, இதை ரெண்டையும் பிரித்து பார்த்தோம்னா ரொம்ப சின்ன விஷயத்துலேயே நாம் புரிஞ்சுக்கலாம். தர்மம்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வேறு எந்த இதுலையுமே நாம் போய் தேடி பார்த்து எடுக்க வேண்டியதில்லை. அதாவது எளிய முறையில் ஒரு சின்ன உதாரணம், அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்மால் எந்தவித தீங்கும் வரக்கூடாது, அடுத்தவருடைய செயலுக்கு நம்மால் எந்த தீங்கும் வரக்கூடாது. இது தர்மம். நம்மளை வச்சு எந்த வழியிலையாவது யாருக்காவது பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னால் அது அதர்மம். இது தர்மமும் அதர்மத்துக்கு உண்டான ஒரு விளக்க சொல். அதாவது என்னால் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கோ வாழ்வாதாரத்திற்கோ ஒரு பாதிப்பு தரக்கூடிய செயலோ இருந்துவிடக்கூடாது அப்படின்னா இது தர்மத்தில் அடங்கும். என்னால் பிறர் பாதிக்கப்படுறாரு, அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது அதர்மம். இது தர்மமும் அதர்மமும் நான் சின்ன ஒரு உதாரணத்தோடு சொல்லியிருக்கிறேன். இப்போ தர்மம் நம்மளை எப்படி துணை நிற்கும் அப்படின்னா, ஒரு தர்மம், அதாவது அதர்மமே செய்யாமல் தர்மத்தின் வழி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னா, முதலாவதாக நம்முடைய பெயர், இந்த மனிதரா ஒரு நல்லவர், ஒழுக்கம் நிறைந்தவர், கட்டுப்பாடு உடையவர், தன்னுடைய குழந்தைகளையும் அதே வழியில் கொண்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்தும். சமுதாயத்தில் இது ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும். நமக்கு இருந்தால் இவரை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெயரை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதர்மம் அப்படி இல்லை. அவனா சண்டால பாவியா, பெரிய கொலகார பையா, திருட்டு பெயர், முடிச்சவைக்கு முல்ல மாதிரி, இப்படி நிறைய பெயர்களை, அவப்பெயர்களை நமக்குள்ளே ஏற்படுத்தும். நம்ம குடும்பத்திலும் ஏற்படுத்தும், சமுதாயத்திலும் ஏற்படுத்தும். சரி, இப்படி ரெண்டு அவப்பெயர்கள் ஏற்படுத்துதே. நல்ல மனிதர்னு ஒரு பெயர் வாங்கி கொடுக்குது, சண்டாளன், பாதகன், கொடுங்கோலன், கொலைகாரன், கபடதாரி, வேஷதாரி, இப்படி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்குதே. அது எப்படி நம்ம குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த நல்ல மனிதர்கள் அப்படின்னு பேர் வாங்கி கொடுக்குது இல்லையா, அந்த பெயரில் நம்ம எங்கே போனாலும் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுக்கும். வாங்க சார், உட்காருங்க, எல்லா இடங்களையும். இது நான் பார்த்த வாழ்க்கை அனுபவம், அணுகுமுறை. நம்ம அணுகுமுறை நல்லா இருந்ததுன்னா, நம்முடைய செயல்பாடுகள் நல்லா இருந்ததுன்னா, வாங்க சார் அப்படி அந்த மரியாதை ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் கொண்டு நம்மளை நிறுத்தும். எல்லா காரியங்களும் நமக்கு கைகூடும். அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, சமுதாய கூடங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான விருந்து உபச்சாரமாக இருந்தாலும் சரி, சிறப்பு அழைப்பு நமக்கு அங்கே வந்து சேரும்.
நம்முடைய குழந்தைகளுக்கு பெண் பிள்ளையாக இருந்தால் அவர் வீட்டில் போய் சம்பந்தம் பண்ணணும்ப்பா, கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் பிள்ளையை வாலண்டியராக சம்பந்தம் பண்ண முன் வருவாங்க. ஆண்மகனை பெற்றெடுத்திருந்தா அந்த வீட்டுக்கு பெண் கொடுக்கணுமையா, அந்த வீட்டு மருமகளாக்கி பார்க்கணுமையா என்னுடைய பிள்ளைய. இப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உதவும். இதைத்தான் தர்மம் தலை காக்கும்பாங்க. அதர்மம் நம்மளை என்ன செய்யும்? எங்கே போனாலும் ஐயோ அவன் வாரான்ப்போ, அந்த சண்டாளன் வாரான், அந்த பாதகம் வாரான், கொலகாரப்பை வாரான், கொலகார பாவி வாரான் அப்படின்னு நம்மளையே ஒதுக்கும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் ஒதுக்கும். கொலகார பாவி மகன் வாரான், கொலகார பாவி மகன் போதுவார், களவாணிப்பை மகன் போதுவார், திருட்டுப்பை மகன் போதுவார். இப்படி அந்த சமுதாயம் நம்ம செய்கிற செயல்களை வச்சு நம்முடைய குழந்தைகளை பழிக்கும். இந்த பழிச்சொல் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவன் மகளை கிட்ட போறியா, நீயே மருமகளாக்க போறியா, அவன்லாம் ஒரு மனுஷன், அவன் வீட்டில் போய் சம்பந்தம் பண்ண போறிய அப்படின்னு வரக்கூடிய மகளுக்கு வரக்கூடிய வரன்களையும் தடுத்து நிறுத்தும் சமுதாயம். அவன் மகனுக்கு போயும் பொண்ணு கொடுக்க போற, அவன் என்ன மனுஷன், அவன் வீட்டில் போய் பொண்ணு கொடுக்க போற. இப்படியான பாதிப்புகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய அதர்மம் இட்டு செல்லும். அவருடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கும். நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை சின்னாபின்னமாக்கும். இதைத்தான் தர்மம் அதர்மம் அப்படின்னு நான் இன்னைக்கு 2 தலைப்புகளில் நம்முடைய முப்படை குடும்ப சகோதரிகளுக்கு நான் விளக்கம் சொல்லணும். தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்ட்டு. கடந்த வாரத்துக்கு இடைப்பட்ட நாட்களில் ஒரு சில நம்முடைய முப்படையை சார்ந்த வீரநாரிகள், கைம்பெண்கள், விதவை தாய்மார்கள் எல்லோரும் உங்களைப் போல ஒரு விதவை சகோதரி வேலை செய்கிற இடத்துல போய் ஒரு கொடுங்கோலன் பின்னாடி அணிவகுத்து போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, இவர் ஏசியில் வாழ்கிறாரு, வசதியான வாழ்க்கை வாழ்கிறாரு, இவருக்கு எங்கேயும் குறைவு கிடையாது, அதனால் அவரை வேலையிலேருந்து நீக்கிட்டு எங்களை மாதிரி வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு கொடுங்கோலன் பின்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலைகாரன், அப்படித்தான் அதை வர்ணிக்கணும். தமிழில் வேறு வார்த்தை கிடையாது. ஏன்னா ஒரு மனிதரை உயிரோடு கொல்றதும் கொலை தான். ஒரு குடும்பத்தில் நெருப்பை பற்ற வச்சு அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறதும் கொலைக்கு சமமான செயல்தான். அந்த செயலுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற போது எங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் அந்த அதர்மத்துக்கு செய்கிறீங்க இல்லையா? அந்த அதர்மம் நல்லது செய்யணும்னு நீங்கள் நம்புறீங்களா? இது நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களா, தெரியாமல் செய்தீங்களா? எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்த காரியம் இருக்குது பாருங்கள், அது நிச்சயமாக தர்ம காரியம் இல்லை அப்படிங்கிறத நான் அடித்து சொல்ல முடியும், சத்தியம் செய்து சொல்ல முடியும். அதர்ம காரியம் இல்லை அப்படின்னு அது எதில் சேரும்? மன்னிக்கவும், தர்ம காரியம் இல்லை, இது தர்ம காரியத்தில் வராது. நீங்கள் செய்தது தர்ம காரியம் கிடையாது. தர்ம காரியம் இல்லைன்னா அது எந்த காரியத்தில் போகும்னா அதர்ம காரியத்தில் வரும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் குடும்ப குத்து விளக்காக வாழ்ந்துட்டு வந்தவங்க, ஒரு குலப்பெண், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் வாழ்ந்துட்டு வந்த வாழ்க்கை அனுபவம் நிறைஞ்சவங்க. ஒரு குடும்பத்தில் விளக்கை ஏற்றித்தான் வைக்கணுமே ஒழிய விளக்கை அணைச்சி வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அதர்ம காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க இல்லையா? யாரையும் வேலையை விட்டு நீக்கி எனக்கு அந்த வேலையை கொடுங்க அப்படிங்கிறத
மன்னிக்க முடியாதுங்க. சகோதரிகளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அறிஞ்சு செஞ்சீங்களா, தெரிஞ்சு செஞ்சீங்களா, தெரியாமல் செய்தீங்களா, இல்லை உங்களை தவறான வழியில் நடத்திட்டு போய் தான் பெரியாள் ஆயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலன், கொடும்பாதகன், ஒரு தீய மனிதன் உங்களை கூப்பிட்டு போனார் பாருங்க. அவர் உங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு போய் அங்கே நிறுத்தி உங்களுக்கு இந்த பாவ காரியங்களை சம்பாரித்து கொடுத்துட்டாரா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்த பாவச்செயல் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் குடும்பத்தை 7 தலைமுறைக்கும் அது பாதிக்கும். அவரை போல எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கறது வேற. நீங்கள் படிச்சிருக்கலாம், அந்த வீரமங்கையை விட கூடுதலான அறிவு உங்கள் கையில் இருந்திருக்கலாம். அவரை போல எங்களுக்கும் ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. அதுவும் கேட்க வேண்டிய இடத்துல போய் கேட்கணும். அவர் வேலை செய்கிற இடத்துல போய் மனுவை கொடுத்து அவர் வேலையை காலி பண்ணிட்டு எங்கள் வேலையை கொடு அப்படின்னா அதற்கு பொருள் என்ன தெரியுமா? அவருடைய குடும்பத்தை அழிச்சிரு, என் குடும்பத்தை வாழவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் அதில் இருக்கு. நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு மண்டையில் எவ்வளவு தூரம் புத்தி வேலை செய்திருந்த அது உலக அளவு அறிவுரை நிறைந்ததாக இருந்தாலும் சரி, அதில் என்ன லாபம் இருக்கு? அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு மனிதன் உங்களை ஏன் கூப்பிட்டு போறாரு, என்ன பண்ண வைக்கிறாரு, ஒரு தர்ம காரியம் பண்ண வைக்கிறாரா, அதர்ம காரியம் செய்து அந்த பாவத்துக்குள் உங்களை தள்ளுகிறாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இவரை போல எனக்கும் எங்களுக்கும் வேலை கொடு அப்படின்னு நீங்க எந்த இடத்துல போய் கேட்கணுமோ அந்த இடத்துல போய் கேட்டிருக்கணும். இவர் வேலையை காலி பண்ணிட்டு எனக்கு வேலை கொடு அப்படின்னு கேட்கறதுல காட்டி கொடுக்கறது. அவர் அப்படி பேசுறாரு, அவர் ஏசியில் வாழ்றாரு. இன்றைக்கு எல்லோரும் வீடுகளிலும் ஏசி இருக்கு. நார்மலாக ஒரு அந்த கூலி தொழிலாளி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வீட்டில் ஏசி இருக்கு. நாம தான் முப்படையை சார்ந்தவர்களாச்சே, நம்ம ஏசி இல்லாமல் இருப்போமா? என்னுடைய வீட்டிலையும் ஏசி இருக்கு. நானும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறேன், சரியா? ஏன்னா நமக்கு முத்திரை குத்தப்பட்ட ஐஎஸ்ஐ மார்க் குத்திரைப்பட்ட மார்க் குத்தி இருக்கிறாங்க இந்தியாவில். உங்களுடைய தலைவர் வேணா கலெக்டர் வேலையை வாங்கி சொல்லுங்களேன், உங்களை என்ன வேலை கொடுக்க போகிறார்? அவர் கூட பயணிக்கிற 2 பெண்களுக்கு கேண்டீன் கார்டு வாங்கி கொடுக்க முடியாது, டிபெண்டன்ட் கார்டு வாங்கி கொடுக்க முடியாது. நீங்களாவது முன்னாள் படை வீரர்களுடைய வாரிசுதாரர்கள் அப்படின்னு சர்டிஃபிகேட்டோடு வச்சிட்ருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கும். டிபெண்டன்ட் ஐடி கார்டு வச்சுருப்பீங்க, கேண்டீன் ஐடி கார்டு வச்சுட்ருப்பீங்க, இசிஹெச்எஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ் மருத்துவ சலுகை பெறக்கூடிய கார்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க, இதில் எதையாவது ஒரு சலுகை அந்த வீரமங்கையர்களுடைய கட்டமைப்பினுடைய தலைவின்னு சொல்கிறாங்கல்ல, நான் பேர் சொல்ல விரும்பலை, பேர் சொன்னால் எனக்கு வாயில் புழு வச்சிடும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒரு டிபெண்டன்ட் ஐடி கார்டோ, ஒரு கேண்டீன் சலுகை பெறக்கூடிய கேண்டீன் கார்டோ, இல்லைன்னா இசிஹெச்எஸ் கார்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் தலைவிக்கு. இன்னொரு கோஆர்டினேட்டர் ஒன்று இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதையாவது செய்ய சொல்லுங்க. அவங்க கையில் எந்த ஆதாரம் இருக்குன்னு கேளுங்க. நீங்கள் எங்களுக்கு கோஆர்டினேட்டராக இருக்கீங்களம்மா, எங்களுக்கு தலைவியாக இருக்கிறீங்களே,
உங்களுக்கே இந்த சலுகை வாங்க முடியலைன்ற போது எங்களுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. ஆனால் இது போன்ற அதர்ம காரியங்களில் நீங்கள் செயல்படுறது நல்லா இருக்குதா? தாய்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது பெண்களுக்கு தான் உண்டு. இந்த தாய்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தையை வளர்க்கிறதுல மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்துக்கு தீங்கு இழைக்காமல் இருக்கணும். அதுதான் தாய்மை. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்குற தாய்மை எப்படி இருக்கு தெரியுங்களா? சொல்லித்தானே ஆகணும். பிறந்த பச்சிலம் குழந்தைய சாக்கடை தொட்டிக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதும், பிறந்த குழந்தைய அனாதையாக விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போயிடுறதும், ஏதோ ஒரு புரிஞ்சுக்கணும். நீங்கள் காரியத்துக்காக தான் பெற்ற 3 வயதிலிருந்து 5 வயது குழந்தைகளை, 10 வயது குழந்தைகளை பெற்ற தாயே கொலை செய்து விடக்கூடிய தாய்மையவும் இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்குறோம். எவ்வளோ பெரிய நியாய அநியாயம்! என்ன பாவம் நீங்கள் பண்ணீங்களோ தெரியாது. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு கொஞ்சம் நான் அச்சப்படுறேன், கூச்சப்படுறேன், வெட்கப்படுறேன். இது கடவுள் கொடுத்த வரம். இந்த நிலைமை, இந்த மாதிரி ஒரு அவல வாழ்க்கை நிச்சயமா ஒரு படைவீரனுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடாது. நீங்க யாருமே கணவரை இழந்திருக்க கூடாது. ஆனால் மரணத்தை யாரும் நிறுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி காலகட்டங்களில் யார் யார் பின்னாடியோ நீங்க பயணப்பட்டு அந்த இடத்துல நீங்க ஒரு அதர்ம காரியத்தை செய்யறதுக்கு பலிகடா ஆக்கப்படுறீங்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய வேதனை. உங்க தலைவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் செய்கிற நல்ல காரியமா எதா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் நீங்கள் பங்கெடுக்காம இருப்பதும் கூடாது. நல்ல காரியம் செய்தாரா அதில் நீங்கள் பங்கு எடுத்து தான் ஆகணும். அதில் பங்கெடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுவும் அதர்மத்தில் தான் சேரும். ஆனால் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயல், பிறருடைய குடும்பத்தை கெடுப்பதை எப்படி நம்ம தர்மத்தில் ஏற்றுக்க முடியும்? அந்த குடும்பத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற செயலை நம்ம எப்படி தர்மத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கே தெரியாது. முடிஞ்சா உங்கள் தலைவரை கேளுங்க. நான் எந்த தலைவரையும் பெயர் சொல்ல விரும்பலை. அதில் பங்கெடுத்துக்கிட்ட மகளிர் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அந்த மனசாட்சி உங்களை இரவு பகல தூங்க விடாது. உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். எழுதி வைங்க, டைரியில் எழுதி வைங்க. பெண்ணினுடைய சாபம் பொல்லாததுன்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுவீங்க இல்லையா? உங்கள் வாயால் தானே சொல்கிறீங்க. சாபம் விடுறீங்கல்ல, உன் குடும்பம் உருப்பிடாது, உன் குடும்பம் நாசமாக போகும்னு இந்த பெண்கள் சாபம் விடுறீங்கல்ல. பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்கிறீங்கல்ல. ஒரு பெண்ணாகிய நீங்கள், ஒரு விதவையர்களாகிய நீங்கள் இன்னொரு விதவையனுடைய வாழ்க்கையை சீரழிக்க துணிஞ்சிட்டீங்களே. கடவுள் உங்களுடைய இந்த செயலை எந்த கணக்கில் எழுதுவார்? உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை கணக்கில் கொண்டு அங்கே எழுதி வைப்பார். மறந்துட்டீங்களா? இதுதான் நீங்க செய்கிற தர்மமா? இப்படித்தான் உங்க அப்பா அம்மா உங்களை வளர்த்து விட்டாங்களா? நீங்க வாழ்க்கைப்பட்டு வந்தீர்களே ஒரு கணவருக்கு மனைவியாக, அந்த கணவர் உங்களை இப்படித்தான் வழி நடத்தினாரா? நிறைய கேள்விகள் கேட்கணும். ஆனா நீங்க செய்தது தர்மம் கிடையாது, முழுக்க முழுக்க அதர்மம். நீங்க யார் பின்னாடியும் பயணப்படுங்க,
ஒரு கொடுங்கோலன் பின்னாலும் பயணப்படுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த கொடுங்கோலன் செய்ய போகிற செயல் தர்ம காரியமானு பாருங்க. அந்த ஆள் பின்னாடி நீங்கள் பயணப்படுங்க. இதுதான் படை வீரர் குடும்பத்தில் இருக்கணும் சகோதரிகளே. ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு மகாபாதகன் உங்களை ஒரு தவறான வழிக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க, எந்த காரியத்துக்கு நீங்க கூட்டு போறீங்க சார் அப்படின்னு கேளுங்க. அங்க போய் இந்த அம்மா வேலையை விட்டு நீக்கிரு, எங்களுக்கு வேலை கொடுன்னு கேட்கறது எந்த கடவுளும் ஒற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு குடும்பத்தில் எரிகின்ற விளக்க அணைச்சி வச்சுட்டு உங்கள் வீட்டை ஒருபோதும் தீபத்தை ஏற்ற வேண்டும்னு கடவுளும் நினைக்க மாட்டார். அது நம்ம எல்லோரும் தெய்வத்தை கும்பிடுறோம், சொல்கிறோம் இல்லையா? தெய்வத்துக்கு அடுக்குமா அப்படின்னு கேட்கிறோம்ல. அந்த சாமியே பொறுக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் சொல்கிறோம்? வெறும் வேஷத்துக்காக நம்ம சொல்லலை, வாழ்க்கை அனுபவங்களை நம்ம சொல்கிறோம். இல்லை நீங்கள் இப்படி செய்கிறதுனால உங்கள் தலைவர் பெரிய ஆள் ஆகிடுவாரா? நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்களா? ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிடுமா உங்கள் வாழ்க்கை? ஒளிர்கின்ற நிலவை போல ஒரு வெளிச்சத்தை பிரகாசிச்சிடுமா உங்களுடைய வாழ்க்கை? அதர்மம் செய்கிறவங்க வாழ்க்கை எப்பவும் பிரகாசிச்சதா சரித்திரம் கிடையாது. அது அமாவாசையை போன்று இருட்டறைக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அவ்வை ஒரு இடத்துல சொல்லுவா, மூதுரையில் சொல்லுவா அவ்வை கிழவி, அட்டாலும் பால் சுவையற் குன்றாதளவாய், நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அதர்ம காரியத்திலேயே செயல்படலை, ஆனாலும் கெட்டு போகிறோம் அப்படின்னா கூட நம்முடைய பெயர், நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் மங்காது. ஒரு வெளிச்சம் தரக்கூடிய விளக்காகவே நம்முடைய பெயர் நிலை நிற்கும். நம்முடைய குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்கு சிறப்புறுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தர்மம், நாம் செய்த தர்மம் அமையும். இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்லுவார், பிறர்க்கு இன்னா செய்யின், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தானே வருங்கிறார். என்ன சொல்றாரு? பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வருங்கிறார். இதுல தான் தர்மம்ங்கிற வார்த்தை அடங்கி இருக்கு. அதாவது அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ, வெடிகாலை பொழுது, முற்பகல்னு சொன்னா வெடிகாலை பொழுது நேரம், இன்னைக்கு செய்துட்டோம். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு காரியம் செய்திருக்கிறோம், அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் ஒன்று செய்திருக்கிறோம். அது நமக்கு அதனுடைய பிரதிபலன் நல்லதாக இருந்தால் நல்லது, கெட்டதாக இருந்தால் கெட்டது. அது எப்போ கிடைக்கும்? அடுத்த நாள் இல்லை, அடுத்த வருஷம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த பிரதிபலன் கிடைச்சே தீருங்கிறார் வள்ளுவர். அதைத்தான் தெளிவாக சொன்னார் வள்ளுவர் திருக்குறளில். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வருங்கிறார். அதுபோல உங்களை சில மனிதர்கள் உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தவறான வழிகளுக்கு உங்களை கொண்டு போறாருன்னு சொன்னால், அதற்கு நீங்கள் அடிபணிஞ்சு ஆழ்பணிந்து தாழ்பணிந்து நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால், ஏதோ உங்களுக்கு கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து செல்லுகின்ற பொழுது ஒரு குதூகலத்தை உண்டாக்கும், அது ஒரு மன மகிழ்ச்சியை தரும். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய இருட்டை உருவாக்கி செல்லும். நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றாலும் கூட
உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த இருட்டு என்பது ஒரு வாழ்வை சிதைக்கக்கூடிய நிகழ்வாக அமையும். இப்போ நானும் ஒரு தலைவர் பின்னாடி பயணிச்சுட்டு இருக்கிறேன். எங்கே? என்னுடைய தலைவர் யாருடைய வாழ்க்கையாவது சிதைப்பதற்காக சில மகளிர்களை, பல வீரமங்கையர்களை, சில விதவைகளை கூட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் இவரை வேலையை விட்டு காலி பண்ணிட்டு எங்களுக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு கேட்டதா ஒரு சரித்திரம் இருந்தால் கொடுங்க. உங்கள் காலடியில் விழுகிறோம் நாங்கள். ஆனால் தப்பு பண்ணுறீங்களே, கடவுள் உங்களை மன்னித்து அருள வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய வேண்டுதலாக இருக்கிறது. தயவு செய்து முப்படை குடும்பத்தை சார்ந்த வீரமங்கையர்களே, கைம்பெண்களே, விதவை தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இருக்கரம் குப்பி நான் வேண்டுவது எல்லாம் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் உங்களது வாழ்க்கையும், உங்கள் கணவர் இந்த தேசத்திற்காக பாடுபட்டு வந்த அந்த இராணுவ காலங்களில் அவர் எவ்வளவு சிரமப்பட்டார், அதற்குண்டான பலன்கள் மூலம் உங்கள் வாழ்வாதாரம் சிறக்க வேண்டுமே தவிர அது மங்கிவிடக்கூடாது. யார் கூப்பிட்டாலும் போங்க, தப்பு கிடையாது. அது நலன் தரக்கூடிய செயலாக இருந்தால் மட்டும் போங்க. அதற்காக எங்க பக்கம் வாங்க அப்படின்னு நாங்கள் ஒருபோதும் உங்களை கூப்பிட மாட்டோம். நீங்க ஏற்றுக்கொண்ட தலைவர் அது குப்பனாக இருந்தாலும் சரி, சுப்பனாக இருந்தாலும் சரி, கோமாளியாக இருந்தாலும் சரி, ஆணவக்காரனாக இருந்தாலும் சரி, திருடனாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் மோசமான இழிப்பிறவியாக இருந்தாலும் சரி, அவன் பின்னாடியும் போகிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அந்த மனிதன் செயல்படக்கூடிய செயல் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தில் ஈடுபடுங்க. அது இல்லாமல் எங்கள் தலைவர் என்னெல்லாம் செய்தாரோ அதற்கெல்லாம் நாம் ஆமாச்சாமி அந்த பூம்பும் மாடு தலையாட்டும் பாருங்க, நம்ம வீட்டு வாசல்களுக்கு வரும். அம்மா சோறு போடுவாங்களா, அம்மா ஏதாவது கொடுப்பாங்களா, இப்படி ஆட்டும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். ஒரு குடும்பத்தினுடைய சாபம், பாவம், இவைகளை சம்பாதித்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்பவுமே நினைவில் வச்சுக்கிடுங்க, பிறர்க்கு இன்னா செய்யின், பிறர்க்கு இன்னா முற்பகல், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். யாரும் தேடி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா இருப்பாங்க, பார்க்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க, வெளித்தோற்றம் நல்லா இருக்கும், அகத்தோற்றம் கருப்பா இருக்கும். உள்மனதுக்குள்ள ஒரு கொடுங்கோல் அரக்கன் குடிகொண்டுட்டு இருப்பான். வெளியில பார்த்தா பகட்டு வேஷம், பந்தாதாரி, இப்படியான கபட வாழ்க்கை வந்துட்டு இருப்பாங்க. நம்மளை கொண்டு அதர்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளி நமக்கு வீண் பழி சொல்லும் அவப்பெயரும் உருவாக்கி கொடுக்கறதுல கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க, கில்லாடிகளாக இருப்பாங்க. நான் ஒரு சமுதாய போராளின்னு காட்டிக்கிடுவாங்க. படை வீரர்களுக்கு இதையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு காட்டிக்குவாங்க.
இங்கே நான் சொன்னனே, அந்த வீரநாரிகளின் கட்டமைப்பினுடைய தலைவி, அவங்களுக்கு இந்த 3 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லுங்க உங்க தலைவரை. இன்னொரு தாய் இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவர் யாருன்னே தெரியாது, இராணுவத்தில் பணி செய்தாராங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நீங்க ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்ற நீங்க உங்களில் யாரோ தலைவராகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு உங்க தலைவர் முடிவு பண்ணி இருக்கிறார். இது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்க வாயால் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், நாங்க சொல்லக்கூடாது. தயவு செய்து எனது அருமை தாய்மார்களே, நீங்களும் எனக்கு தாய்மார் தான், ஒரு சகோதரி மாதிரி. என பெண்கள் இல்லையா? இந்த பெண்களை எளிய முறையில் தவறான வழியில் வழிநடத்தியிருக்கு நிறைய கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மனிதர்களை அடையாளம் காணுங்கள், அவர் பின்னால் பயணப்படுங்கள், நல்ல மனிதர்களோடு பயணப்படுங்கள். உங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும், உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும், உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை சிறக்கும். இதை மனதில் வைத்து செயல்படுவீர்களாக. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஜீவானந்தத்தின் மீண்டும் ஒரு முறை நமஸ்காரம், வணக்கம்.